ஜாஸு போர் பண்ணியாச்சு, பாட்டு கிளாம் பண்ணியாச்சு, டூலெல்லாம் ஆப்செட்டு எடுத்தாச்சு. நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஓடின ப்ரோக்ராமாக தான் இருக்கட்டும், புதுசாக கொடுத்த ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஆனால் இப்போ தான் செட்டிங்கை போட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. ஏன்னா இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு சேஃப்டி ஜோனில் ஒர்க் பண்ண முடியும். ஜாஸு போர் பண்ணியாச்சு, பாட்டு கிளாம் பண்ணியாச்சு, டூலெல்லாம் ஆப்செட்டு எடுத்தாச்சு, செட்டிங்கெல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து சைக்கிள் ஸ்டார்ட் கொடுக்க வேண்டியதான் வந்து பேலன்ஸ் இருக்குது. அப்போனா சைக்கிள் ஸ்டார்ட் கொடுக்க முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து சிங்கிள் பிளாக் ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ரேப்பிடு ஸ்பீடு வந்து 0 பண்ணிக்கோங்க, ஸ்பீட் ரேட்டு 0 பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைக்கிள் ஸ்டார்ட் கொடுங்க. கொடுத்துட்டு கூலண்ட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்த பிறகு ரேப்பிட் ஒரு 10லேயோ 20லேயோ வச்சு மூவ் பண்ணுங்க. அதே நேரத்தில் டிஸ்பிளேல டிஸ்டன்ஸ் டு கோ அப்படின்னு இருக்கும், அதை கட்டாயமாக வாட்ச் பண்ணி ஆகணும் நீங்கள். ஏன்னா பாட்டு வந்து நம்ம இங்கே வரணும், இது பாட்டுன்னு வச்சுக்காங்க. பாட்டு இங்கே கிளாம் பண்ணி வச்சுருக்கோம், பாட்டு இங்கே இருக்குது, டூல் வந்து இங்கே இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 30 mm இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து வரும் ஒரு 30-40 mm உள்ள இருக்குன்னு வச்சிங்களா இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ். இதே டிஸ்டன்ஸ் தான் நமக்கு டிஸ்பிளேலையும் காட்டணும். சப்போஸ் டிஸ்பிளேயில் ஒரு 100 mm இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் அதை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஜெட் ஆப்செட்டு கரெக்டாக எடுத்துருக்கீங்களா, ப்ரோக்ராமில் ஜெட் வேல்யூ கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கட்டாயமாக வெரிஃபிகேஷன் பண்ணணும். வந்து ஒரு 30 to 40 டிஸ்டன்ஸாக இருக்குது, டிஸ்பிளேயும் 30 to 40 டிஸ்டன்ஸ் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ரேப்பிடையும் அதிகப்படுத்திக்கோங்க, ஸ்பீட் ரேட்டையும் அதிகப்படுத்திக்கோங்க, கூலண்ட் ஆன் பண்ணிவிட்டு ஓட விட்டுருங்க. இந்த சிங்கிள் பிளாக் ஆன் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணணும். ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ண பிறகு அதை ஆன் பண்ணிட்டே வரணும். சப்போஸ் கரெக்டாக இருக்குது ப்ரோக்ராம்ன்ற பட்சத்தில் நீங்கள் சிங்கிள் பிளாக்கை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தலாம். அது கண்டினியூவாக அந்த சீக்வன்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு மறுபடியும் வந்து வெளியே வந்துடும். அடுத்தது செகண்ட் சீக்வன்ஸை ஓடும்போது என்ன டூல் ஓட்டும். அதே போல் ரேப்பிடையும் 0 பண்ணிக்கோங்க, ஸ்பீட் ரேட்டும் 0 பண்ணிக்கோங்க, கூலண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க, மறுபடியும் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு டூலுக்கு நம்ம என்ன பார்த்தோமோ அதே ப்ரொசீஜர் தான். எத்தனை சீக்வன்ஸ் இருக்கோ அத்தனை சீக்வன்ஸும் வாட்ச் பண்ணிட்டு விட்டிங்களன்னா நீங்கள் சேஃப்டியாக இருக்க முடியும். இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா மிஷின் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும். ஏன்னா ப்ரோக்ராம் வந்து புதுசாக இருக்கலாம், அப்போ வந்து இந்த விபத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் செட்டிங் நேரத்தில் வந்து ஆப்செட்டு கரெக்டாக எடுத்துருந்தாங்கன்னா ஓகே. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆகிருந்ததுன்னா அந்த இடத்துல விபத்து ஏற்படும். அதனால் ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் டூலு விடுறதுக்கு முன்னாடி ரேப்பிட் 0 பண்ணிக்கோங்க, ஸ்பீட் 0 பண்ணிக்கோங்க, கூலண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுங்க. சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரேப்பிட் ஸ்பீட் ரேட்டு வந்து 10லேயோ 20லேயோ வைங்க. அந்த டிஸ்பிளேல டிஸ்டன்ஸ் டு கோ இருக்குது பார்த்தீங்களா, அது பாருங்கள். உள்ள அந்த பாட்டுக்கும் டூலுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட், அதாவது டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம கண்ணால் தான் ஒரு மெஷர் பண்ண முடியும். இப்போது டிஸ்பிளேல 30 mm இருந்ததுன்னா ஒரு காம்போனண்ட்டுக்கும் டூலுக்கும் 30 mm இருக்குது டிஸ்டன்ஸு அப்படின்னு டிஸ்பிளேல காட்டினா டிஸ்டன்ஸ் டு கோவில் அதே டிஸ்டன்ஸ் தான் பாட்டுக்கும் டூலுக்கும் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், வெர்னியர் எடுத்துக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். பாட்டுக்கும் அந்த டூலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா? இதே போல் எல்லா சீக்வன்ஸுக்கும் நீங்கள் கண்டினியூவாக இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்க. ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் அது போல் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அந்த பாட்டு கரெக்டாக கம்ப்ளீட் ஆகி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு டைமென்ஷனை செக் பண்ணிவிட்டு என்ன கரெக்ஷன் இருக்கோ அந்த கரெக்ஷனை நீங்கள் பண்ணிடுங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பாட்டில் வந்து கண்டினியூவாக ஓட்டும், எல்லாம் 100லேயே வச்சுட்டு கண்டினியூவாக ஓடுங்க. ஒரு பாட்டுக்கு மட்டும் இது போல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாட்டு வரதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓடும், எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க.